வெல்கம் பேக் டு த வீடியோ guys. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது வந்து ஸ்கோப்ஸ் அண்ட் நேம் ஸ்பேஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆஸ் displayed in screen, object is nothing but anything that can be assigned to a variable in Python is referred to as an object. ஸோ ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பைத்தனில் வந்து எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர், ஃப்ளோட்டு, மாடல்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த நேம் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கரண்ட்லி டிஃபைன்டு நேம்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னென்ன நேம்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே ஒரு ஸ்பேஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் அந்த நேம்ஸ்க்கு பேர் தான் நேம் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இட் ensures தட் எவ்ரி நேம்ஸ் ஆர் யூனிக் அண்ட் டஸ் நாட் லீட் டு எனி கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒவ்வொரு நேமும் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ ஒன்றுக்கு ஒன்று எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் ஆப்போசிட்டாக எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ரன் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம நேம் ஸ்பேஸ் வந்து முக்கியமான ஒரு கான்செப்டாக இங்கே வந்து பார்க்குறோம். நெக்ஸ்ட் இங்கே இருக்க கோட் பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃப் கிரீட் ஆஃப் ஒன்றுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் அதில் வந்து ஹலோ பிரிண்ட் ஏ, பிரிண்ட் ஐடி ஆஃப் ஏன்னு ஒன்று இருக்குது. அண்டு இதில் வந்து கிரீட் டூன்னு ஒன்று இருக்குது, அதில் பிரிண்ட் ஐடி ஆஃப் ஏன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே இங்கே வந்து ஏயோட வேல்யூ ஹலோ அண்ட் இங்கே வந்து ஏயோட வேல்யூ வந்து ஹே. ஓகே, ஸோ நவ் இங்கே நான் ஐடி ஆஃப் பிரிண்ட் ஏ கொடுத்தோன்னா இந்த ஹலோவோட ஐடி எனக்கு ஒன்று பிரிண்ட் ஆகும். அதே டைம் நான் இந்த இடத்துல வந்து இந்த ஏக்கு நான் கொடுத்தேன்னா இதோட ஐடி வேறு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் போத் ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங் பட் வித் த சேம் நேம், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வேறு நேம் ஸ்பேஸில் வந்து இது இருக்குன்றது தான் இதோட மீனிங், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஐடி வந்து 140 சம்திங் 176. ஸோ இங்கே வந்து 608 முடிவு பாருங்கள். ஸோ இதோட ஐடிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? அண்ட் த நெக்ஸ்ட் திங், டைப்ஸ் ஆஃப் நேம் ஸ்பேஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் நேம் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் குளோபல் நேம் ஸ்பேஸ், நெக்ஸ்ட் லோக்கல் நேம் ஸ்பேஸ், நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் மொத்தம் 3 நேம் ஸ்பேஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ பில்ட்-இன் நேம் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இட் ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் அ பைத்தன் ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் லாங் ஆஸ் த ப்ரோக்ராம் இஸ் ரன்னிங். ஸோ ப்ரோக்ராம் இருக்கிற வரையும் இந்த நேம் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐடி, பிரிண்ட்டு, இது எல்லாமே built-in namespace சொல்லலாம். And the global namespace is nothing but a namespace includes all names defined directly in a model. ஸோ ஒரு மாடலில் டேரெக்டாக நீங்கள் வெளியில் கோட் எழுதுகிறப்பே கொடுக்குற நேம்ஸ் வந்து எல்லாமே குளோபல் நேம் ஸ்பேஸில் வரும். ஸோ இதோட ஸ்கோப்ஸ் வந்து குளோபலாக இருக்கும், ஓகேவா? அண்ட் த லோக்கல் நேம் ஸ்பேஸ் இஸ் நத்திங் பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனோ இல்லை அந்த பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் அந்த நேம் ஸ்பேஸ் வந்து வேல்யூபிள், ஓகேவா? ஸோ ஃபார் மாடல்ஸ் கேன் ஹேவ் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ அந்த பர்டிகுலர் கிளாஸஸ்குள்ளேயோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ மட்டும்தான் அந்த நேம் ஸ்பேஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து லோக்கல் நேம் ஸ்பேஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங், ஸ்கோப் ஆஃப் அ நேம். ஸ்கோப் ஆஃப் அ நேம் இஸ் நத்திங் பட் ஸ்கோப் ஆஃப் அ நேம் ரெஃபர்ஸ் டு வென் இட் கேன் பி யூஸ்ட். ஸோ எந்த இடத்துல வந்து இதை யூஸ் பண்ண முடியும், எங்கே வந்து யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியாது சொல்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் த நேம். அண்ட் இட் சர்ச் ஃபார் இன் த லோக்கல், குளோபல் அண்ட் பில்ட் நேம் ஸ்பேஸ் இன் தட் ஆர்டர். ஸோ மேலே பார்த்த மாதிரியே தான் குளோபல் நேம் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து, ஸோ எக்ஸை வந்து நான் வெளியில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகும். பட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு குளோபல் வேரியபிள்னு பிரிண்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ நான் எக்ஸுன்றது வந்து வெளியில் டிக்ளேர் பண்ணிருக்கிறதுனால இது வந்து குளோபல் வேரியபிளாக டிக்ளேர் ஆகிருக்கு, ஓகேவா? அட் த சேம் டைம் நான் லோக்கல் வேரியபிள் கொடுத்தேன்னா, ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே எனக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், பட் வெளியில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ லோக்கல் வேரியபிள். அண்ட் த லோக்கல் வேரியபிள் அண்ட் குளோபல் வேரியபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதை நான் வெளியில் டிக்ளேர் பண்ணுறேன், எக்ஸ் குளோபல் வேரியபிள்னு வெளியில் டிக்ளேர் பண்ணுறேன், அதே இது உள்ளேயும் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ உள்ளே எனக்கு எக்ஸை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து நான் எக்ஸிக்யூஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் எக்ஸை பிரிண்ட் பண்ணனா எனக்கு வந்து குளோபல் வேரியபிள்னு வரும். ஸோ வெளில நான் குளோபல் ஸ்கோப்பில் வந்து எனக்கு எக்ஸ் இந்த தான் இருக்குது, ஸோ அது பிரிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன், ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு திரும்பி நான் எக்ஸை கால் பண்ணேன்னா எனக்கு குளோபல் வேரியபிள்னு வரும். எகைன் நான் வெளியில் கால் பண்ணேன்னா எனக்கு வெளியில் இருக்க எக்ஸ் தான் பிரிண்ட் ஆகுமே தவிர உள்ளே இருக்கிறது பிரிண்ட் ஆகாது, பிகாஸ் இட்ஸ் அ லோக்கல் வேரியபிள், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபைங் குளோபல் வேரியபிள்ஸ். குளோபல் வேரியபிள்ஸை எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து நான் வெளியில் வந்து குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன், உள்ளே வந்து எக்ஸை வந்து குளோபல்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு கீவேர்ட், குளோபல்ன்றது கீவேர்ட். ஸோ எக்ஸை வந்து குளோபல்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் எக்ஸோட வேல்யூவை மாற்றுறேன், குளோபல் சேஞ்சுன்னு மாற்றிடுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணால் இந்த இது குளோபல் வேரியபிள்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு உள்ள இந்த லைன் எக்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ் ஈக்குவல் டு குளோபல் சேஞ்ச் பிரிண்ட் ஆகும். எகைன் நான் வெளியில் பிரிண்ட் பண்ணால் எனக்கு இது பிரிண்ட் ஆகணும், பட் நான் இங்கே குளோபல் எக்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியில் இருக்கிறத மாற்றிடும். ஸோ அப்போ எனக்கு குளோபல் சேஞ்சுன்னு தான் பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்து குளோபல் வேரியபிள் மாடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பைத்தன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி.
So Python standard library is a collection of predefined utilities is referred as a Python standard library. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு செட் ஆஃப் கோட்ஸ் வந்து இதில் எழுதி வச்சிருப்பாங்க ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட்டு ஐ மீன் பிரிண்ட் ஐடி இந்த எல்லாமே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இதெல்லாமே ஏற்கனவே எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பைத்தன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லுவோம். ஆல் தீஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆர் ஆர்கனைஸ் இன்டு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஒவ்வொரு மாடல்லையும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாடல்ன்றது வந்து எனி பைத்தன் கோடு, எனி செட் ஆஃப் பைத்தன் கோட் இஸ் கால்ட் அஸ் மாடல். ஓகேவா? ஸோ இந்த மாடல்ஸ் வந்து இந்த மாடல்ஸ் எல்லாம் ஃபர்தராக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா அது பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த பேக்கேஜை நம்ம எங்கே வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் தான் மேத்து, ஃபேக்டோரியல்ன்றது ஒரு மாடல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம பைத்தன் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்கிறோம். அண்ட் த இம்போர்ட்டிங் மாடல் இஸ் யூசிங் a keyword called import. ஓகேவா? ஸோ இம்போர்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நாம மாடலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இம்போர்ட்டிங் ஃப்ரம் அ மாடல். ஸோ இது வந்து மொத்த மாடலுமே இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இதோட சைஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையான அந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் கம்மியாகும். ஸோ எஃபிஷியன்சி ஹையாக இருக்கும். ஸோ ஃபேக்டோரியல்ன்ற ஒரே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் மேத்ன்ற மாடல்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரம் மேத்தை இம்போர்ட் ஃபேக்டோரியல்ன்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அலியாசிங் இம்போர்ட்ஸ். ஸோ அலியாசிங் இம்போர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் இன்னொரு பேர் கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அந்த இம்போர்ட் பண்ணதை நான் ஃபேக்ட்ன்ற ஒரு விஷயத்தில் ஸ்டோர் பண்ணுறேன். இது ராகுல் அலைஸ் ராம் இந்த மாதிரி வரும்ல. ராகுல்னும் கூப்பிட்டுக்கலாம், ராம்னு கூப்பிட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் ஆஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ நான் எங்கே நான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னா ஃபேக்டர்னு யூஸ் பண்ணால் போதும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் ஃபேக்டோரியல்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ ஃபேக்ட் ஆஃப் 5 கொடுத்தா 120 வந்துடும். நெக்ஸ்ட் இஸ் அ ரேண்டம் மாடல். Random model is use a randomness in it. ஓகேவா? ஸோ randomness is useful in whenever uncertainty is required. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ எந்த இடத்துலலாம் அன்சர்டனிட்டி தேவையோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம ரேண்டம் மாடல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃப்ளிப்பிங் அ காயின், ரோலிங் டைஸ் இது எல்லாமே இந்த மாடலில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது ரேண்டென்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ரேண்டென்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் ரேண்டம் மாடல் which return a random integer in a given interval. ஸோ ஒரு ரேண்டம் இன்டீஜரை பிரிண்ட் பண்ணணும். நம்ம கொடுக்குற இன்டர்வலுக்கு நடுவில் ஒரு ரேண்டம் இன்டீஜர் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் ரேண்டம்ன்றது வந்து ரேண்டம் மாடலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான லைனு. நெக்ஸ்ட் வந்து ரேண்டம்ன்ற மாடலில் ரேண்டென்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 1லேருந்து 10க்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு நம்பரை ரேண்டமாக பிரிண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இன்க்ளூடிங் 1 and 10 தான். ஸோ 8 வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இந்த சென்டென்ஸும் 8 பிரிண்ட் ஆகுது. சம்ஹவ் அது எதுவாக வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ்னா நான் கொடுத்துருக்கிற இன்புட்லேருந்து ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணேன். ஸோ அரே ஆஃப் இன்புட்டை கொடுப்போம். ஸோ இந்த இன்புட்லேருந்து ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணி எனக்கு அவுட்புட்டாக கொடுன்னு சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சாய்ஸ்ன்றது அந்த ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் அ கிளாஸ். So class is nothing but it can be used to bundle related attributes and methods. So related attributes and methods வந்து குரூப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கிளாஸ். ஓகேவா? ஸோ இதோட சென்டென்ஸ் வந்து கிளாஸ் ஆஃப் கிளாஸ் நேம். இதுக்கு உள்ள வந்து attributes, மாடல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். இது எல்லாமே உள்ள இருந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் அ செல்ஃப். செல்ஃப் இஸ் அ self passed to a method contains an object which is an instance of a class. ஸோ ஒவ்வொரு டைம் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து எக்ஸாம்பிள் எழுதுகிறோம். ஸோ ஒரு கிளாஸ் எழுதிட்டு அந்த செட் ஆஃப் கோட்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ ஐ மீன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோர் வந்து திறக்கிறேன். ஸோ அந்த ஸ்டோரில் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேட்டகரிஸ் உள்ள ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ராசரி இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, அண்டு சம்ஹவ் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் எனக்கு அந்த பர்டிகுலர் கோட் தான் ரன் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணேன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் என்னால் இந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் தனித்தனியாக கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் மெத்தட் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெத்தட் இருக்குது. ஸோ அதுதான் இனிட். ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோர் இனிட் அண்டர்ஸ்கோர். ஸோ இதை கொடுத்துட்டேன்னா செல்ஃப்னு நான் எங்கெங்கெல்லாம் டிக்ளேர் பண்ணுறேனோ அது எல்லாமே
ஸ்பெஷல் மெத்தட் ஓகேவா? ஸோ அது வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ இதோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனில் இனிட்ன்ற ஸ்பெஷல் மெத்தட் யூஸ் பண்ணி செல்ஃப் கொடுத்துட்டு மாடல் நேம் ஏதோ நான் என்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே பாஸ் பண்ணிப்பேன். ஸோ இங்கே நான் டிக்ளேர் பண்ணுறப்போ செல்ஃப் டாட் மாடல்னு கொடுத்துட்டு அந்த மாடலோட நேம் ஓகேவா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் என்ன இங்கே கொடுக்குறேனோ அதுதான் இந்த மாடலுக்கு வந்து அசைன் ஆகும் ஓகேவா? ஸோ அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ். சின்டெக்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் மேலே சொன்னதே தான். ஸோ இந்த நான் ஐஃபோன் 12 ப்ரோவுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் இங்கே இருக்குது செல்ஃபு மாடல். ஸோ இப்போ இந்த மாடலோட நேம் வந்து ஐஃபோன் 12 ப்ரோ. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் நான் இதை கொடுக்குறப்போ ஐஃபோன் 12 ப்ரோக்கு பதிலாக ஐஃபோன் 13 இருந்துச்சுன்னா ஐஃபோன் 13 கொடுத்தோம்னா இந்த இடத்துல மாடல்ன்றதுக்கு வந்து 13ன்றது அசைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் கோட்ஸ் வந்து ரெடனண்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட். An object is simply a collection of attributes and methods that act on those datas. ஒரு டேட்டாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் attributes அண்ட் மெத்தட்ஸ் ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ரைஸ் பண்ணி இருக்கிறது தான் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கிளாஸ் டிக்ளரேஷன். ஸோ இதுக்குள்ள மெத்தட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் attributes ஆஃப் த ஆப்ஜெக்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன attributes வந்து இருக்குது. attributes கேன் பி a செட் ஆர் accessed using டாட் கேரக்டர்ஸ். ஸோ attributesன்றது வந்து இந்த இதுதான். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓபிஜின்றது வந்து நான் இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஐஃபோன் 12 ப்ரோக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஓபிஜே டாட் மாடல்னு நான் கொடுத்தேன்னா இந்த இன்ஸ்டன்ஸோட மாடல் நேம் என்ன? ஸோ ஐஃபோன் 12 ப்ரோனா ஐஃபோன் 12 ப்ரோன்றது எனக்கு ரிசல்ட்டாக வரும் ஓகேவா? சப்போஸ் நான் ஐஃபோன் 13 கொடுத்ததுனால அந்த இன்ஸ்டன்ஸோட மாடல் வந்து ஐஃபோன் 13ன்னு வரும் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸிங் இஸ் இன் அதர் மெத்தட். வேறு மெத்தடில் வந்து என்னால் ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்றதுனா we can also access and update attributes in other methods. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் கெட் மாடல்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அதில் வந்து செல்ஃப் டாட் மாடல்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணேன்னா எனக்கு செல்ஃப் டாட் மாடல்ன்றது பிரிண்ட் ஆயிரும் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்டேட்டிங் attributesனா attributesஸை எப்படி அப்டேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சேம் கோட் அதே தான். ஸோ ஆப்ஜெக்ட் ஒன்னுன்றதில் வந்து நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் ஒன் டாட் அப்டேட் மாடலில் நான் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். செல்ஃப்ன்றது வந்து இன்ஸ்டன்ஸ் ஓகேவா? ஸோ மாடல் நேம் வந்து இங்கே நான் ஐஃபோன் 12 ப்ரோ. ஸோ ஐஃபோன் 12 ப்ரோன்றது மாடல் நேம் வந்து அசைன் ஆயிரும். இங்கே நான் மாடல் செல்ஃப் டாட் மாடல் ஈக்குவல் டு இந்த மாடல் என்னென்னா நான் கொடுக்குற இன்புட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஃபோன் 12 இருக்குது. நான் அப்டேட் மாடலில் ஐஃபோன் 12 ப்ரோன்னு அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த இது மாடலுக்கு பதிலாக ஐஃபோன் 12 ப்ரோன்னு அப்டேட் ஆயிரும் ஓகேவா? ஸோ எனக்கு ரிசல்ட் வரப்போ ஐஃபோன் 12 ப்ரோன்னு வரும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டன்ஸ் attribute whose value can differ for each instance. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸஸ்க்கும் அந்த வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ் attributeனு சொல்லுவாங்க ஓகேவா? த நெக்ஸ்ட் திங் இஸ் ஆக்சஸிங் இன்ஸ்டன்ஸ் attribute. இன்ஸ்டன்ஸ் attribute எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க? இன்ஸ்டன்ஸ் attribute கேன் only be accessed using instance of a class. அதோட இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த attributes வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாட் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா? ஸோ இது ஏன்றது வந்து இந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த இதை அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் attributes வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் attributes whose value stays common for all the objects or modeled as class attribute. attributes வேல்யூஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே காமனாக இருக்கும் ஓகேவா? அண்ட் திங்க் ஹியர் இஸ் நான் வந்து ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் வந்து 0வாக இருக்குது. மினிமம் பில் 100ஆக இருக்கணும். நான் ஒரு init ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் டாட் ஐட்டம் ஒரு டிக்ஷனரி ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் கார்ட்ன்ற கிளாஸில் மினிமம் பில் எவ்வளோன்னு கேட்டேன்னா எனக்கு 100 பிரிண்ட் ஆகும் ஓகேவா? ஸோ இட்ஸ் அன் attribute. கார்ட்டோட attribute வந்து மினிமம் பில் ஓகே. சேம் நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதும் இதே மாதிரி தான். கார்ட்டில் மினிமம் பில் 200ன்னு அப்டேட் பண்ணிட்டு நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு பிரிண்ட் ஆன வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆன வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகே. நெக்ஸ்ட் வந்து மெத்தட்ஸ். ப்ராட்லி மெத்தட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் as 3 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட், இன்னொன்று கிளாஸ் மெத்தட், இன்னொன்று ஸ்டாட்டிக் மெத்தட் ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தட் இஸ் நத்திங் பட் இட் கேன் ஆக்சஸ் all attributes of an instance and have self as a parameter.
செல்ஃப்ன்றது பேராமீட்டரா இருக்கும். இட் கேன் ஆக்சஸ் ஆல் த அட்ரிபியூட்ஸ். எல்லா அட்ரிபியூட்ஸையுமே அதால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள்ஸ் தான். ஆ ஏ ஏ கார்ட்ட கார்ட்ன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள கோட் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமா ஆட் ஐட்டம்ஸ்ன்றத வந்து ஆக்சஸ் பண்றேன். ஆட் ஐட்டம்ஸ்ல என்ன இருக்குன்னா, செல்ஃப்ன்றது வந்து இன்ஸ்டன்ஸு, ஐட்டம் நேமும், குவான்டிட்டியும் இன்புட்டா குடுக்கணும். ஐட்டம் நேம் வந்து புக்கு, குவான்டிட்டி 3 இருக்கு. ஓகேவா? ஸோ உள்ள போச்சுன்னா, ஆம் ஐட்டம்ஸ் ஆஃப் ஐட்டம் நேம். ஸோ ஐட்டம்ஸ் வந்து டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் இந்த நேம் புக்ஸ்ன்றத ஆட் பண்ணோம். இல்ல அப்டின்னா ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு குவான்டிட்டி வந்து 3. ஸோ அப்போ புக்ஸு கோலன் 3ன்றது வந்து உள்ள போயிட்டு சேவ் ஆயிரும். ஸோ டிஸ்ப்ளே ஐட்டம்ஸ் வந்து நான் ஆக்சஸ் பண்ணேன்னா, இங்க வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால, நம்ம என்ன சேவ் பண்ணோமோ அது வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஸ்டன்ஸ் மெத்தட். கிளாஸ் மெத்தட் அப்படின்றது வந்து methods which needs to class attributes but not instance attributes are marked as class methods. கிளாஸ் மெத்தட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு சிம்பல் போட்டு நம்ம டினோட் பண்ணணும். ஓகேவா? we send class cls as a parameter indicating we are passing the class. ஸோ இதுக்கு கிளாஸே நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அதனால பேராமீட்டராக கொடுக்குறோம். ஸோ அப்போது நாம் இங்கே வந்து கிளாஸ் மெத்தட்னு கொடுத்துட்டு அப்டேட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணோம். அதில் சிஎல்எஸ்ன்ற கீவேர்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்கணும். நியூ ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்ன்றத வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து அப்டேட் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ கார்ட்ன்ற கிளாஸில் அப்டேட் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் 25ன்னு நீ அப்டேட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஸோ அப்போது எனக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் வந்து முன்னாடி 0வா இருந்துச்சு. ஸோ 25ன்னு அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணால் எனக்கு 25ன்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் மெத்தடும் தி சேம். நம்ம ஸ்டாட்டிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணணும். Static methods are used to create utility functions which makes more sense the to be of a class. It's create a utility function. ஓகேவா? It is used to create a utility function. நம்ம வந்து இங்கே ஸ்டாட்டிக் மெத்தட்னு போட்டு கிரீட் இதில் வந்து உள்ள டிக்ளரேஷன் தேவையில்ல. ஸோ பிரிண்ட் ஹேவ் அ கிரேட் ஷாப்பிங்னா இதில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. இது வந்து ஆப்வியஸ்லி கிரீட் கால் பண்ணனா எனக்கு இது மட்டும் தான் நடக்கணுன்றதை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஸ்டாட்டிக் மெத்தட். நான் இங்கே கார்ட் கிளாஸில் வந்து கிரீட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணேன்னா எனக்கு அந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் திங் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து நம்ம பார்க்குறோம். இன்ஸ்டன்ஸ் மெத்தட் டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஸோ இன்ஸ்டன்ஸ் மெத்தடில் வந்து செல்ஃப்ன்றது வந்து பேராமீட்டராக இருக்கும். கிளாஸ் மெத்தடில் வந்து சிஎல்எஸ்ன்றது பேராமீட்டர். இதில் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸில் வந்து நத்திங் வில் பி ஏ பேராமீட்டர். ஓகே. இதில் வந்து நோ டெக்கரேட்டர் நீடட். அந்த சிம்பல் போட்டு போகிறது வந்து போட தேவையில்ல இன்ஸ்டன்ஸில். கிளாஸ் மெத்தடில் வந்து கிளாஸ் மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாட்டிக் மெத்தட்லையும் ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகே. அண்ட் இட் கேன் பி ஆக்சஸ் த்ரூ ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால இன்ஸ்டன்ஸ் மெத்தட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இட் கேன் பி ஆக்சஸ் த்ரூ கிளாஸ். இதை வந்து கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் இதுவும் கிளாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோமா, இந்த இடத்துல வந்து கிளாஸோட நேம் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். சேம் ஹியர், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த செஷன் வந்து இதோட ஓவர் ஆகுது. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே. அண்டில் தட், பாய்.